எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இதான் ஃபைனல் வீடியோ. இதோட நமக்கு முடிஞ்சிருது. இது பார்ட் 5. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்ட் 4 வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் 1. இதில் என்னென்னா நமக்கு யூனியன் அண்ட் டெரிட்டரி, அதாவது ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னா இந்தியா, அதாவது பாரதம், தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலம், ஒன்றியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆர்டிக்கிள் 3 அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிய மாநில உருவாக்குதல், தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல். ஓகேங்களா? தெலுங்கானா உருவாக்கம், மெட்ராஸ் மாகாணம், தமிழ்நாடு பெயர் மாற்றுதல் எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 3 வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பார்ட் 2. பார்ட் 2ல் 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கும். இது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். குடியுரிமை பற்றி எல்லா ஆர்டிக்கிளும் இதில் சொல்லுவாங்க. இதை ஒரு டைம் நீங்கள் டைம் இருக்கப்போ பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் இருக்க இப்போது நம்ம 1955ஓட ஆக்ட் இருக்கும் குடியுரிமைக்காக. அந்த சட்ட திருத்தத்தையும் நீங்கள் பார்க்கணும். இதில் சொல்லப்போனால் ஒரு 5-6 பாயிண்ட் தான் இருக்கும். நம்ம தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் பாலிட்டியில். அதை நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது அடிக்கடி கேட்பாங்க. பார்ட் 2ல் 5 to 11 எந்த விதி எதை குறிப்பிடுது அப்படின்ட்டு. அடிப்படை கடமைகள் இது முன்னாடி வீடியோவில் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துப்போம். 51A அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளை சொல்லுது. ஏன்னு வந்தாலே நம்ம 368 ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த 4A அப்படிங்கிறது நம்ம ஒரு சட்ட திருத்தம் பண்ணி தான் நம்ம சேர்த்தோம். ஓகேங்களா? அது 42வது சட்ட திருத்தம். ஸ்வரன் சிங் அவங்களோட பரிந்துரைப்படி அவங்க 10 கொடுத்துருந்துருப்பாங்க, ஆனால் 8 தான் எடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த டேக்ஸுக்கு ஃபைன் போடுறது, அடிப்படை கடமைகள் ப்ராப்பராக பண்ணலைன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறதுலாம் இந்திரா காந்தி, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. இது 86வது சட்ட திருத்தம் 2002 மூலம் 11ஆக உயர்த்தப்பட்டது. அதில் 51A ஒன்று இருக்கும். அந்த 6 to 14 வயது குழந்தைகளுக்கு கல்வியை பற்றி கொடுக்கறது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது 11. இப்போ கரண்ட்டில் 11 கடமைகள் இருக்குது, அடிப்படை கடமைகள். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகே, இந்த எலெக்ஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ வச்சாங்க அப்படிங்கிறது நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில், அதாவது சுதந்திரமானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 25 அக்டோபர் 1951 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சது 21 பிப்ரவரி 1952. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ட். ஆர்டிக்கல் எலெக்ஷன் பற்றி சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 324லேருந்து 329 வரைக்கும் இதில் இருக்க எல்லா ஆர்டிக்கிளும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதை கேட்பாங்க எதை கேட்க மாட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. 324 அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்வதற்காக. 325 தகுதி, அதோட தகுதி அந்த சரிங்களா? 326. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை, மக்களவை சட்டமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பிய அனைவரும் ஜாதி மத பாலின பேதமின்றி வாக்களிக்கும் உரிமை. இது பார்த்தீங்க அப்படின்னா 1988 ஒரு சட்ட திருத்தம் போட்டிருப்பாங்க. 61வது சட்ட திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்ட திருத்தம். 61 21லேருந்து 18 வயசாக குறைச்சிருப்பாங்க 1988. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 326 வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சொல்கிறது. 327 பாராளுமன்ற தேர்தல், 328 மாநில சட்டமன்ற தேர்தல், 329 நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அந்த தேர்தலில், அது சொல்கிறது. ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜனவரி 25 வாக்காளர் தினம். ஓகேங்களா? ஜனவரி 25 இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் அந்தஸ்தை பற்றி படித்து வச்சுக்கோங்க. பட் இதில் நம்ம கான்செப்டாக பார்க்கல, அதனால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கும். வெறும் ஆர்டிக்கல் ஓரியன்டாக மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் இதில் வேறு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ யார் தேர்தல் கமிஷனராக இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 52வது கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க 1985. இந்த 1985 கட்சித்தாவலை பற்றி சொல்லும். இப்போ தான் அடிக்கடி கட்சித்தாவல் தான் நடந்துகிட்ருக்கு. பட் அது எதுனா கட்சித்தாவல், எதுனா கட்சித்தாவல் கிடையாது அப்படிங்கிறத சொல்லும். ஃபஸ்ட்டு நமக்கு தேர்தல் ஆணையரோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சுகுமார் சென். ஓகேங்களா?
இப்போ வந்து ஞானேஷ்குமார் அவர்கள் இருந்தாங்க. வேறு ஒன்றும் இதை பற்றி நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை படித்தாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு 95% கவர் ஆகிடும். மொழி மற்றும் சிறப்பு அந்தஸ்து லாங்குவேஜ் 350A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுபான்மையின குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி நிலையில் வந்து தாய்மொழி கல்வி கற்க வசதி செய்தல் அது சொல்லுது. 370 இதை இப்போ வந்து இல்லை, 2019 அப்புறம் தான் தூக்கிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து, ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும்தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அது என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 371 பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 371A பார்த்தீங்கன்னா நாகாலாந்துக்கு, 371B பார்த்தீங்கன்னா அசாமுக்கு, 371C பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூருக்கு. இது தனித்துவம் வாய்ந்த மாநிலங்கள் அப்படிங்கிற சிறப்பு உரிமைகளை பற்றி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. 371D பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவுக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 371F வந்து சிக்கிமுக்கு, 371G வந்து மிசோரமுக்கு, 371H வந்து அருணாச்சல பிரதேசமுக்கு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அருணாச்சல பிரதேசம் 371H. 371I வந்து கோவாவுக்கு, 371J வந்து கர்நாடகாவுக்கு. 370 ஆர்டிக்கல் வரும். இது ஆர்டிக்கல் அதனால இதே சொல்லிட்டு சரிங்களா. இந்த ஆர்டிக்கலும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கீழேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 371 முதல் 371J வரைக்கும் சொல்லிட்டு. ஓகே அதான் ஏன் கொடுக்காம விட்டான்னு பார்த்தேன், கொடுத்துருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்றங்கள் மற்றும் சிறப்பு அதிகாரங்கள். இந்த ஆர்டிக்கல் 137 ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு 137ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். 141 உச்சநீதிமன்றம் வழங்கும் சட்டம் அல்லது தீர்ப்பு இந்தியாவின் அனைத்து கீழ் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். அதாவது அனைத்து கீழ் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிற சரத்து பார்த்தீங்கன்னா 141. 143 படிச்சிருப்போம். குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனை கேட்குற ஒரு பிரிவு. இதோட சம்மந்தம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ ஒன்று படிச்சோன்னா அதோட லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். அடிப்படை உரிமைகளை பற்றி அவன் பார்த்து டீட்டெயிலாக இருந்தாலும் பார்த்துங்க. சரத் ஆர்டிக்கல் 20, 22, 23 கட்டாய வேலை வந்து கொத்தடிமை முறை இதெல்லாம் வந்து தடை செய்கிறது. 22 வந்து அந்த கைது செய்வதற்கான அந்த இது சொல்கிறது. இது வந்து குற்றங்களுக்கான தண்டனைலேருந்து பாதுகாப்பு பண்ணுறது. அதாவது ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது. இது எல்லாமே அடிப்படை உரிமைகளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமானது. 24 வந்து தொழிற்சாலை மற்றும் அபாயகரமான இடங்களில் வந்து 14 வயது குறைந்தவங்களை வந்து பணியமர்த்த தடை. இது ஓகே. 29 சிறுபான்மையினர் மொழி எழுத்து மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 பார்த்திங்க அப்படின்னா சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் பொறுப்பு. இதெல்லாமே வந்து அடிப்படை உரிமைகளில் வரும். நம்ம அரசு டிபிஎஸ்பி வந்து நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு முன்னாடி வீடியோவிலே, போய் அதை பார்த்தாலே போதும். தனியாக மொழி இப்போ பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கல் 163 ஆளுநருக்கு அதிகார பகிர்வு உதவும் ஆலோசனை வழங்கும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சராக இருத்தல். ஓகேங்களா. 164 முதலமைச்சர் மற்றும் பிற அமைச்சர்கள் நியமனம். 167 பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கான தகவல்களை தெரிவிப்பது தொடர்பான முதலமைச்சரின் கடமைகள். ஓகேங்களா. 169 சட்ட மேலவையை உருவாக்குதல் அல்லது நீக்குதல். நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேலவை கிடையாது. 6 ஸ்டேட்டில் வந்து மேலவை இருக்குது. அது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாடாளுமன்ற முறைகள் 85 ஜாயின்ட் செட்டிங் கூட்டத்தொடர்கள் ஒத்திவைத்தல் மக்களவை கலைத்தல் இதெல்லாம் பற்றி சொல்கிறது ஜாயின்ட் செட்டிங் பற்றி. 105 வந்து நாடாளுமன்ற அவைகள் மற்றும் அதன் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளை பற்றி சொல்கிறது. 114 வந்து ஒதுக்கீடு மசோதா அப்ரோப்ரியேஷன் பில் பற்றி சொல்கிறது. 117 வந்து நிதி மசோதாக்கள். 110 ஆர்டிக்கல் அதே கமெண்டில் சொல்லுங்கள். முன்னாடி வீடியோ நம்ம பார்த்துருப்போம். 136 ஆர்டிக்கல் உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி மனு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இப்போலாம் நிறையா எஸ்எல்பி போடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா, சிறப்பு மனு கொடுத்துருக்காங்கன்ட்டு. அது 136 வருது ஆர்டிக்கல். இதையும் தெரிஞ்சுக்கங்க, இம்பார்ட்டன்ட். 142 வந்து உச்ச நீதிமன்றம் தனது அதிகார வரம்பிற்குள் இருக்கும் வழக்குகளில் முழுமையான நீதியை வழங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கும் சிறப்பு அதிகாரம். ஓகேங்களா. உச்ச நீதிமன்றத்துக்கு. 227 வந்து அனைத்து கீழ் நீதிமன்றங்களும் கண்காணிக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம். 227 உயர் நீதிமன்றத்தோட அதிகாரத்தை சொல்லுது. 141 வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டு வந்தோம்.
இங்கே பாருங்கள் 141 வந்து உச்சநீதிமன்றம் வந்து கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லுது. ஏதாவது இன்டர்லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? 265ங்க சட்டம் வந்து சட்டத்தின் அதிகாரம் இல்லாமல் வரிகளை விதிக்கக்கூடாது. நோ டேக்ஸ். அதாவது நான் பாராளுமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ சட்டம் இல்லாமல் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வரிகளை விதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது 265. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 75லேருந்து 85% வந்து முக்கியமான ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்தாச்சு. இது படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. ஆனால் இதை படிக்காமல் நீங்கள் வேற முன்னாடி படிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஆர்டிக்கல் இந்த 5 வீடியோவில் வந்து ஓரளவுக்கு ஓவர் வியூவாக கொடுத்துருக்கோம். மறுபடியும் சொல்கிறது தான், மனப்பாடம் பண்ணணும்னு நோக்கத்தில் இதை பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு டைம் பிளைண்டாக பாருங்கள், என்ன தான் அதில் இருக்குது சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இன்னொரு பிளேலிஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.